வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இடமாற்றங்களால் நெருக்கடிக்குள்ளாகும் அதிபர் ஆசிரியர்கள், ஆளுங்கட்சி எம்பி சுட்டிக்காட்டு. அரிசி தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தேர்வு, பிரதி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. அடையாள அட்டை தொலைந்தவர்கள் மற்றும் புதிதாக பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். அருகம்பேவில் தாக்குதல் நடத்தும் திட்டம் சிறைச்சாலையிலேயே திட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் $10 பில்லியன் முதலீடு செய்ய விரும்பும் சீன நிறுவனங்கள். நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் உள்ள நிலையற்ற இடமாற்ற கொள்கைகள் காரணமாக ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் பிரதி அதிபர்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை யாழ்ப்பாண மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ந்து பல ஆண்டுகளாக இடமாற்றங்கள் வழங்கப்படாமல் இருந்தும் சிலர் இடமாற்றங்களுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பதன் மூலம் குடும்ப வாழ்க்கை மற்றும் சேவை துறைகளில் பாதிக்கப்படுகின்றனர். இடமாற்றங்கள் தகுதி மற்றும் விண்ணப்பதாரர்களின் தேவைகளுக்கு ஏற்ப சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக அரசியல் தலையீடு மற்றும் பாரபட்சமின்றி இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவது அவசியம். மேலும் பல பாடசாலைகளில் அதிபர்கள் இல்லாமை காரணமாக கல்வி தரத்திலும் நிர்வாக சீர்குலைவு காணப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் அரிசி தட்டுப்பாடு பிரச்சினைக்கு 2 வாரங்களில் தீர்வு காண்போம் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சந்தையில் ஏற்பட்டுள்ள அரிசி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது தலை தூக்கியிருக்கும் அரிசி பிரச்சினை இன்னும் 2 வாரங்களே இருக்கும். 2 வாரங்களில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். தற்போது நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் விவசாயிகள் நெல் அறுவடை செய்ய ஆரம்பித்துள்ளனர். அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வோம். சிறிய நடுத்தர ஆலை உரிமையாளர்களும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. அதனால் அரிசி பிரச்சனையில் இருந்து நாங்கள் வெளியில் வருவோம். இந்த நாட்டில் அரிசி மாபியாக்கள் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய 3 மாதங்களிலேயே செயல்படுவார்கள். இந்த காலப்பகுதியிலேயே நாட்டுக்கு அரிசி இறக்குமதி செய்யப்படுவதுடன் நாட்டில் அரிசி விலை அதிகரிக்கப்படுகின்றது. அதேபோன்று இந்த காலப்பகுதியிலேயே நாட்டில் அரிசி காணாமல் போகின்றது. அதனால் எதிர்காலத்தில் இந்த காலப்பகுதியில் இவ்வாறான பிரச்சினை இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. அதனால் அரசாங்கம் என்ற வகையில் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் ஒரு கதிர் நெல்லை கூட விற்பனை செய்ய போவதில்லை. அந்த நெல்லை மீண்டும் அரிசியாக்கி பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்வோம். தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அரிசி பிரச்சினை நாங்கள் ஏற்படுத்தியது அல்ல. நாங்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் இருந்தது என்றாலும் அரசாங்கம் என்ற வகையில் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எனினும் இந்த பிரச்சினை இந்த வருட இறுதியில் மீண்டும் சந்திக்க ஏற்பட்டால் மாத்திரம் எங்களது அரிசி பிரச்சனையாக மாறும். அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். அதனால் அரிசி பிரச்சினை நாட்டில் மீண்டும் ஏற்படுவதற்கு நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். தேசிய அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதால் அதனை பெற முடியாத நிலையில் உள்ளவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய அடையாள அட்டை பெறப்பட்டால் வயதை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ் அவசியம் என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MSP சூரியபெருமா தெரிவித்துள்ளார். தொலைந்து போன அடையாள அட்டையை மீண்டும் பெற காத்திருப்பவர்கள் பெயர் மற்றும் தங்கள் முகவரி மாற்றப்பட்டிருந்தால் அதற்கான காரணத்தையும் ஏற்கனவே உள்ள அடையாள அட்டை தொலைந்தமைக்கான சரியான காரணத்தை குறிப்பிட்டு போலீஸ் அறிக்கையுடன் திணைக்களத்திற்கு வர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கான செயல்முறை தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து கிராம அலுவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் எனவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அருகம்பேவில் தாக்கல் நடத்த சிறைச்சாலையில் இருந்தே திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு நீதிமன்றில் அறிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பயங்கரவாத விசாரணை பிரிவு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. விடுதலை புலிகள் அமைச்சில் இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி சிறையில் இருக்கும் முன்னாள் போராளி ஒருவரின் ஊடாக இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பயங்கரவாத விசாரணை பிரிவு கூறியுள்ளது. அருகம்பே விவகாரத்துடன் தொடர்பு
தொடர்புடைய 7 பேர் கைது செய்யப்பட்டு 90 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையில் $10 பில்லியன் முதலீடு செய்ய சீன நிறுவனங்கள் விரும்புவதாக அரச தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசுமுறை பயணத்தில் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் கடந்த 14 முதல் 17ஆம் தேதி வரை ஜனாதிபதி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். பொருளாதார மற்றும் வர்த்தக மேம்பாடு, முதலீடு, சுற்றுலா, டிஜிட்டல் மற்றும் பல்வேறு ஒத்துழைப்பு குறித்து இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். இந்த பயணத்தின் போது இருதரப்பினரும் 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டனர். அம்பாந்தோட்டையில் $3.7 பில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதி சார்ந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. ஜனாதிபதியின் இந்த பயணத்தில் சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இலங்கையில் முதலீடு செய்யுங்கள் வட்டமேசை மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கையின் பொருளாதார கொள்கையை வழிநடத்தும் பரந்த தொலைநோக்கை எடுத்துரைத்தார் மற்றும் இலங்கையில் முதலீடு செய்ய வணிக சமூகம் ஆர்வமுள்ள முக்கிய பகுதிகள் குறித்து தெளிவுபடுத்தியிருந்தார். முதலீட்டு மன்றத்தில் கலந்து கொண்டு சீன நிறுவனங்கள் எரிசக்தி, வாகன உற்பத்தி மற்றும் கட்டுமானம் போன்ற பல்வேறு துறைகளில் $10 மில்லியன் வரையிலான முதலீடுகளை இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளதாக கூறியதாக அரச தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் என இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் விசேட வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார். அதன்படி இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான முறைமையொன்று தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தினை கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தரமற்ற உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக நுகர்வோர் இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். அது மட்டும் உணவு ஒவ்வாமை, சுவாச நோய் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுக்கின்றனர். எனவே சந்தைக்கு கொண்டுவரப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை $77.88 வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை $80.79 வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் $3.94 வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.